நலமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் சூரிய பகவானே. என்னதான் நல்லா இருக்கிறது, உங்க பக்கத்துல இருக்கிறதால சூடு தாங்க முடியல. ஏதோ என்ன சுத்தி பனிமூட்டம் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பூமி உள்ள மக்களை 4 மணிக்கு உதிச்சு எழுப்பி விட்டா ஒருத்தர் கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நைட் எல்லாம் ஜியோவில் வாட்ஸ்அப் ட்விட்டர் பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க எனக்கு விடிவெளின்னு பேர் வச்சு என்ன வச்சுதான் திசையவே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அட போப்பா, உங்களை யாரும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன் உன்னோட பேர் வச்ச கிழமைய பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்ன பார்த்து செவ்வாயோ வெவ்வாயோன்னு சொல்றாங்க. உங்க வாயிலேயே போடணும். பூமியை பூரா பால் படுத்துறது போதாதுன்னு உங்க வாழ்வதற்கு இடம் இருக்கான ஆராய்ச்சி பண்றதுக்கு என்கிட்ட மங்கள்யான் செயற்கைக்கோள் அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எங்க ஏரியா, உள்ள வராதேன்னு ஒரு போர்டு வைக்க போறேன். இருக்கிறதுல பெரிய கோளா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணைக்கோள்களை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பா, பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போறதுக்காண்டி பிள்ளைகளை கொண்டு போய் குழந்தைகள் காப்பகத்துல விடுறாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களானே பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. நான் என்னோட துணைக்கோள்களை கொண்டு போய் எந்த இல்லத்துல சேர்க்கறது? நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா, இந்த வளைவெல்லாம் சுமந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, அதை சொல்லி மாறாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்துட்டா அதை பத்தி கதை சொல்றது, கவிதை எழுதுறதுன்னு இந்த நிலாவை போட்டு பாடா படுத்துறாங்க. என்கிட்ட 18 நிலா இருக்கு. நல்ல வேலை இந்த நிலாக்கள்லாம் அவங்க பார்க்கல. இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவிலையும் ஒவ்வொரு பாட்டியும் உட்கார வச்சு வடை சுட ஆரம்பிச்சுவாங்க. உங்களை விட என்னத்தான் இந்த பூமியில் உள்ள மனுஷங்க அதிகமா திட்டுறாங்க. தினம் திட்டுறதுக்கு சனியன்னு என்னோட பேரை வச்சுதான் திட்டுறாங்க. 7 நாட்டு சனி நடக்குதுன்னு என் பேர் மேல பலி போடுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி மெழுக்கத்தானுடி. 18 நிலா வச்சிருக்க உனக்கு கேவலம் இருக்குன்னா 27 நிலா வச்சிருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும். நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்த கிரகங்களா இருக்கிறதுனால இந்த மனுஷங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டு. ஏய், நீ யாருப்பா? உன்னைத்தான் பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறுக்கிட்டதால கோள்களுக்குரிய தகுதியை இழந்துட்டேல. பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ? அட பாப்பா, இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்ன கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நான் ஒரு கோளே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது ஓர் பாதையில தான் குறுக்கிட்டேன். ஆனா இந்த பூமியில் உள்ள மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப இவங்க நான் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நீ கோல்ல நிரூபிக்க உன்னோட ஆதார் கார்டு பிறப்பிச்சா? சரிங்க சூரிய பகவானே. ஆமா, இவ்வளவு நேரமா நீங்க எல்லாரும் பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, ஆனா அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி இங்க காணுமே. அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே, வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளி போங்க, இதோட நோய் நமக்கும் தொத்திக்கிற போகுது. உன்னோட சேர்ந்தவங்க நாங்க இப்படி ஆரோக்கியமா இருக்கோம், நீ இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறியே. பாவம், இது என்ன செய்யும்? எல்லாம் அந்த பூமியில் உள்ள மனுஷங்க செய்யற வேலை தானே. ஐயோ பாவம், ஐயோ ஐயோ பாவம், ஐயோ. பாவன மனிதர்கள் உருவாக்கி வாழ இடம் கருத்தால உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ பாதிக்கப்படுறது இல்லாம உன்னோட மனுஷங்க எங்களையும் மாசுபடுத்த போறாங்க. நம்மோட அண்டவையே உன்னோட மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோளால பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமா? ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி எல்லாமே சேர்ந்து திட்டிகிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னால முடியல. அம்மா
நீ எங்க அம்மா 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 நீ எங்க அம்மா. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க, பூமியை காப்பாத்தணும், ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் என்ன இது என்னப்பா அவங்க மொழியில பேசுப்பா. சரி சரி, இங்க வாங்கப்பா, இங்க வாங்கம்மா. மக்களாகிய நீங்கள் செய்யற செயல்னால இந்த பூலகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு பாருங்கப்பா. இதே மாதிரி உங்க பூமா தேவிக்கு நீங்க கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனிதனத்துக்கு தான் பாதிப்பு. இதே நிலைமை நீடிச்சா உங்க மனிதனமே அழிந்து விடும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? டேய் கொஞ்சம் தள்ளிக்க. என்ன தப்பு செஞ்சோம்னு கேக்குறீங்க? சந்தோஷமா இருக்க தீபாவளி போகி பொங்கலை கொண்டாட சொன்னா அன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களை எலக்ட்ரானிக் கழிவுகளை எரிச்சு தள்ளுறீங்க. முன்னெல்லாம் இயற்கையை பாழாக்காமல் விழா கொண்டாடுவாங்க. ஆனா இப்ப அப்படியா பண்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? மக்களாகிய நீங்க ஐம்பூதங்களையும் மாசுபடுத்துறீங்க. விளைச்சல் அதிகமாகணும்னு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை பாழாக்குறீங்க. தொழிற்சாலை கழிவுல ஆற்றுல கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் குப்பையாக்கி மண்ணிற்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பை உண்டாக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நீங்க எல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளவு பச்சை பசேல் தெரியுமா? நீங்க வந்த உடனே என்னடான்னு பார்த்தா மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் வெயில் காலத்துல நிழல் கூட ஒழுக முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. ஒவ்வொருத்தரும் 5-10 பிளாட் வாங்கி போட்டு அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இங்க பூரா கருவேல மரமா வளர்ந்து கிடக்குது. நல்ல வாயண்ட பிடுங்கி நார வாயண்ட கொடுத்த கதையால இருக்குது உங்களோட செயலு. பயன் தரும் மரங்களை அழிச்சிட்டு கருவேலையை மூட விடுறதால உங்க பூமியில தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறீங்க. இது உங்களுக்கு தெரியலையா? நீங்க எல்லாம் என்ன ஒரு கோளாவே ஏத்துக்கனாலும் பரவாயில்ல, நான் சொல்றத கேளுங்கப்பா. நிறைய மரங்களை நடுங்கப்பா. உங்க பூமிய வளமாக்கி அதை பாதுகாக்கிற கடமை உங்களோட தானே. எங்களோட தவறுகளை நாங்க உணர்ந்துட்டோம். வெளியே ஒழித்து விடுவோம். நிலம், நீர், காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்ந்திடுவோம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம், பூமியை காப்போம். நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை.